வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் நேற்று நடந்து முடிஞ்ச எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க பார்த்திங்கன்னா நேற்று நடந்து முடிஞ்ச எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோங்க. அதை தாண்டி நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்த டிஎன்பிசி சார்பாக ரிலீஸ் பண்ணியிருந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், நம்ம நடத்தின டெஸ்ட் பேட்ச், யூடியூப் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்துருந்தோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், அதை தாண்டி கிளாஸில் எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருந்தோம். நம்ம எடுத்தது தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த ஜிகே தான் பார்த்திங்கன்னா டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த எக்ஸாமுக்கும் அதே தான், ஜிகே தான் டிசைடிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஓகேங்களா, இது நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது டிஃபால்ட்டா இருக்கிறதாங்க. ஜிகே டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க இல்லைங்களா, பிஏ எக்ஸாம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிஏ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும். ஓகேங்களா, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸை விட இந்த வருஷம் ரெண்டு கொஸ்டின்ஸுமே பரவாயில்லைங்க. பிஏ எக்ஸாமாக இருக்கட்டும், போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்க பரவாயில்ல. நம்மளோட டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்டை உயர்த்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸோட லெவலை உயர்த்தி இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, நம்மளோட கொஸ்டின்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கணும். ஓகேங்களா, இதுக்கு மேலே வரப்போகிற கிளாஸஸ் அடுத்த வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகி அடுத்தடுத்த லெவலில் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி கட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எந்த எக்ஸாமுக்காக இருக்கட்டும், நம்ம கட் ஆஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் நமக்கு டிஃபால்ட்டாக வேணும். இதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது. முக்கியமான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த எக்ஸாமோட வேகன்சி பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிசர்வேஷன், அந்த வேகன்சியில் ரிசர்வேஷன்னா கம்யூனிட்டி வைஸ் கம்யூனிட்டி பிரேக்கப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டிக்கு, யூஆருக்கு எவ்வளோ, அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கம்யூனல் பிரேக்கப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேகன்சி பொசிஷன் தெரிஞ்சாலே நமக்கு இது தெரிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க எக்ஸாமுக்கு, ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்தோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ஆவரேஜாக மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 4 ஃபேக்டர்ஸ், 4 டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. வேகன்சி பொசிஷன், ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு, ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்போதைக்கு என்ன தெரியும், ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு, நேற்று தாங்க நடந்து முடிஞ்சிச்சு எக்ஸாமு. எத்தனை பேர் ஆப்சென்ட், ப்ரெசென்ட், எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இது நம்ம கலெக்ட் பண்ணுறது ஈஸி தாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கலெக்ட் பண்ணிக்கலாம். வேகன்சி பொசிஷன், ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதாங்க. இதையும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்கோம். ஓகேங்களா, வேகன்சி பொசிஷன், ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ், ஆனால் இந்த 4 கண்டிப்பாக வேணுங்க. நம்ம எக்ஸாம் இருக்கட்டும், எந்த எக்ஸாம் இருந்தாலும். ஓகே, இதை தாண்டி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, நிறைய இடத்துல கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான், நம்ம சர்க்கிளோட கட் ஆஃபே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் நாங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்லலைங்க. அது அவங்களோட விருப்பம், அது அவங்களோட இது, அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியலைங்க. ஆனால் நாங்கள் நம்புற விஷயம், ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னா இந்த 4 டீட்டெயில் வேணும். நமக்கு இதில் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் மட்டும் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர், எவ்வளோ பேர் ஆப்சென்ட், ப்ரெசென்ட், எல்லா டீட்டெயிலும் நமக்கு சீக்கிரம் கலெக்ட் பண்ணிடலாங்க. ஆனால் இந்த வேகன்சி பொசிஷன், ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி ஆர்டிஐல கேட்கறது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நம்மளும் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிறோம். ஒரு வேளை கிடைச்சிட்டா சந்தோஷங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 4 டீட்டெயில நமக்கு ப்ரீவியஸ் ரிசல்ட் மட்டும் இருக்கு. அதை மட்டும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 2024 ரிசல்ட் மட்டும் அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணா டோட்டலா 415 வேகன்ட் கிட்ட ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 82 லாஸ்ட் மார்க். ஓகேங்களா, யூஆர் 82 யூஆர் கேட்டகரியில கடைசி மார்க்கா 82 ஃபில் பண்ணாங்க. ஓபிசியில் லாஸ்ட் 82 எடுத்தவங்க வரைக்கும் ஃபில் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் 90+ எது வேணாலும் இருக்கட்டும், கடைசியாக ஓபிசி கேண்டிடேட் 82 வரைக்கும் செலக்ட் பண்ணாங்க. எஸ்சியில் 76, எஸ்டியில் 78, இடபிள்யூஎஸ்ல 78. இது மெயின் ரிசல்ட்டுங்க. இதை தாண்டி சப்ளிமெண்ட் ரிசல்ட் 1-2 வந்துச்சு தான். அந்த சப்ளிமெண்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா அது 1-2 தான் வந்துச்சு.
நம்ம மெயினா கோரா பாக்குறப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. யூஆர் 82, ஓபிசி 82, எஸ்சி 76, எஸ்டி 78, இடபிள்யூஎஸ் 76 ஓகேங்களா. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் லெவல் ஓகேங்களா, 2024 கொஸ்டின் பேப்பர் லெவல் எப்படி இருந்துச்சுன்னா, கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் தென் திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதாவது இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பரோட கம்பேரிட்டிவ்லிங்க நாங்கள் கண்டிப்பாக போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் நாங்கள் மட்டம் தட்டவும் கிடையாது. அந்த வருஷத்தில் கிளியர் பண்ணவங்களோட ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் வந்து எந்த விதமும் குறையே சொல்ல. போன வருஷமும் கண்டிப்பாக போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரும் கஷ்டம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் கம்பேரிட்டிவாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் நடந்த எம்டிஎஸ் போஸ்ட்மேன் கொஸ்டின் பேப்பரை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்பேரிட்டிவா கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்து நம்ம ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே டைரக்ட் கொஸ்டின்ஸா இல்லை ஓகேங்களா. இன்னொன்னு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுல இருந்து இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டா தான் இருந்துச்சு. ஜிகே நம்ம சொல்லவே வேணாங்க. ஜிகேல வந்து 10க்கு 5 எடுக்கிறதே பெரிய விஷயம் ஓகேங்களா. 5க்கு மேல எடுத்துருக்கவங்க இருக்காங்க தான், நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. 5க்கு மேல எடுத்திருந்தாலே ஓகேங்க, 5க்கு மேல எடுத்திருந்தாலே ஓகே. நீங்க 5+6 7 அந்த மாதிரி மார்க் எடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். 5 எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் ஜிகேல கேட்டிருக்காங்க. போஸ்டல் சிலபஸ்ல 30க்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி 30 எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க தான், சந்தோஷங்க. ஆனா நான் ஜென்ரலா சொல்றேன், ஓவராலா பாக்குறப்ப 27ல இருந்து 28 ஓகேங்களா, 2 அல்லது 3 தப்பாகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சார்பாக என்ன ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தோமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கீழே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் வந்து டெலிட், ஃபைனல் ஆன்சர் கீழே ஒரு கொஸ்டின் டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கொஸ்டின் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் மார்க் 98க்குன்னு மாறிடும் ஓகேங்களா. 98க்குன்னு மாறிடும். அந்த கொஸ்டின் வந்து நீங்க எப்படி அட்டன் பண்ணிருக்கீங்கன்றத பொறுத்து உங்களோட மார்க் மாறுபடும் ஓகேங்களா. ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டா நமக்கு தெரிஞ்சிருங்க. ஆனா அந்த ஒரு கொஸ்டின் டெலிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஓகேங்களா. 100% அந்த கொஸ்டின் டெலிட் பண்ணிடுவாங்க நாங்க நம்புறோம். அதை நம்பிட்டாங்க, அது டெலிட் பண்ணிட்டாங்கன்னா 98க்கு மார்க் மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா இந்த வருஷத்தோட இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதாகும் ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் லெவல் நீங்க லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணவங்களை பார்த்தாலும் சரி, நமக்கே நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்மளே பார்த்துருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவா பாக்குறப்ப அந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா. போஸ்டல் சிலபஸ்லாம் போன வருஷம் 30 எடுக்கிற மாதிரி ரேஞ்சில் கூட இருந்துச்சு. ஜிகேவும் கொஞ்சம் ஓகே தான், மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் மேத்ஸும் கஷ்டம், ஜிகேவும் கஷ்டம். போஸ்டல் சிலபஸ் நம்மளோட ஸ்டாண்டர்டை உயர்த்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். போஸ்டல் சிலபஸ்ல எடுக்கிற 30 கொஸ்டின்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி எடுத்த கொஸ்டின்ஸ்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் நம்மளோட இதை உயர்த்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட். நம்ம டிபார்ட்மெண்டோட கொஸ்டின் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் தரத்தை உயர்த்திருக்காங்க ஓகேங்களா. இதன்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொல்ல போற கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் கட் ஆஃப் கிடையாதுங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 2-3 ஃபேக்டர் வந்து நமக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் அது வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே அஃபிஷியலா வெளியே வரலைங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம், கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இப்பவே கட் ஆஃப் வெளியே வந்திருக்குதுன்னா ஓகே தாங்க, சந்தோஷம் தான். ஆனா எக்ஸாக்டான கட் ஆஃப் நம்ம சீக்கிரம் சொல்லிடலாம் ஓகேங்களா. வேகன்சி பொசிஷன், ரிசர்வேஷன் டீடைல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சீக்கிரம் சொல்லிடலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போறது ஒரு ப்ரொவிஷனல் கட் ஆஃப் மாதிரி தாங்க ஓகேங்களா. ப்ரொவிஷனல் கட் ஆஃப் மாதிரி சும்மா ஜஸ்ட் வச்சு நம்மளா ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோம். 2024 23 ரிசல்ட் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலங்க. ஏன்னா 23 ரிசல்ட் வேற மாதிரி நடந்துச்சு. இது வந்து சர்க்கிள் வைஸ் நடந்துச்சு, அது டிவிஷன் வைஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ரிசல்ட் ஒரு 2-3 ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் லெவலும் நம்ம கண்டிப்பா கருத்தில் எடுத்துக்கணுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லெவலும் இதுக்கு முன்னாடி நடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 82 யூஆரா, இது எல்லா கேட்டகரியிலுமே ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம சொல்றோம் இது எல்லா கேட்டகரியிலுமே 2 மார்க், அதாவது ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் ஓகேங்களா. 2 மார்க் அல்லது 4 மார்க் கொஞ்சம் குறையும் நாங்க நம்புறோம் ஓகேங்களா. யூஆர்ல 82னா 80 ரேஞ்ச் ஓகேங்களா. யூஆர்ல 80, ஓபிசில 80, எஸ்சில 74. அதுவும் இன்னும் முக்கியமான ஒண்ணுங்க, வேகன்சி பொசிஷன் ஓகேங்களா. போன வருஷம் 415 வேகன்சி ஃபில் பண்ணிருக்காங்க. அதே அளவுக்கு வேகன்சி பொசிஷன் வந்துச்சுன்னா மட்டும் ஓகேங்களா, இல்லைன்னா ப்ரொவிஷனல் தாங்க. கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த கட் ஆஃப் இதுதான் லாஸ்ட் இயர்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 2 மார்க்ஸ் மட்டும் இப்போதைக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சிங்க. நாங்க 4ன்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப நான் சொல்றேன் 415 இந்த வேகன்சி பொசிஷன் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா. வேகன்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 2 மார்க் ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், வேகன்சி பொசிஷன் நமக்கு தெரியல, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாக்குறப்போ ஒரு 2 மார்க் கழிச்சிங்க ஓகேங்களா. யூஆர்ல 80, ஓபிசில 80, எஸ்சில 74, எஸ்டில 76,
இடபிள்யூஎஸ்ல 74. இது வரைக்கும் நம்ம நம்பலாம். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபைனல் கட் ஆஃப் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுறோம். நம்ம அது சொல்லிட்டோமே, நீங்க இதில் இருக்காதீங்க. கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம். நம்ம எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நாங்கள் நம்புறோம். ஓகேங்களா, நல்லா பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க, மனம் தளராம இருங்க. சீக்கிரம் நம்ம ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.